ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SESHU SETTAI. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் இருந்தது, ஸோ நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், ப்ரெட்டு, மயனஸ், கெச்சப். ஸோ இப்போ கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெலிசாக துருவி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் வெங்காயம் கேரட்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ப்ளஸ் இந்த அனியன்ஸை வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூட வந்து இப்போ மயனஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக தான் மயனஸ் இருந்தது, ஸோ நான் இருந்ததை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா எனக்கு மீந்து இருந்த பொருளை வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து நம்ம செஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சுட்டு. ஸோ இப்போ மயனஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட காயெல்லாம் வந்து தனித்தனியாக இல்லாமல் நல்லா மயனஸோட நல்லா வந்து மர்ஜ் ஆகணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோவில் வந்து தவா வச்சுக்கிட்டேன். தவா வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தவா மேலே. இது கூட இப்போ நம்ம ப்ரெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இது நல்லா ப்ரௌனாக வந்து ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகணும். ஸோ ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம், மீடியமாக ப்ரௌனாக ஆகினா போதும். நான் மீதம் இருக்க மற்ற ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ட பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட், அனியன், மயனஸ், ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் வந்து சாஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம டிப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். அதனால தான் நான் முன்னாடியே வந்து ப்ரெட்டில் நான் சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் ஈட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா போட்டுடுங்க ஸ்டஃபிங்கு. ஏன்னா அப்போ தான் இன்னமும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ அதனால் நான் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சீஸ் கூட நீங்கள் வந்து துருவி போட்டுக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து அவங்க சாப்பிட்றலாம். சாஸ் வந்து தனியாக டிப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுலேயே வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாகவே வந்து சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஈஸியான ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். பாருங்கள், என் பையன் சாப்பிட்றான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ வீட்டில் வந்து இது ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் SESHU SETTAI. கீப் சப்போர்ட்டிங் SESHU SETTAI.